நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மியான நாளிலே நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்த மகாபெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதனால் வரப்போகிற எல்லா தெய்வ பிள்ளைகளை ஏற்றத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. பாடல், துதி, ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை நடத்துகிற அடியனோடும் ஆண்டவரே பாடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருந்து ஆண்டவரே பலவிதமான தேவையோடு பாரத்தோடு கண்ணீரோடு வருகிற எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதல் கொடுக்கிற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சென்றடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே தேவாவியானவர் நம்முடைய மகிமையின் பிரசன்ன ஆலயத்துக்குள் உலாவி வரட்டும். மகிமையானதை கர்த்தர் செய்வீராக. தேசம் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் நீர் மகிமையா நீர் எழுந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரணம் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆராதனை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரை போற்றி புகழ்ந்து துதித்து நாம் பாடலை பாடி நாம் கர்த்தரிடம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா பாடல்களை நன்றாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். முதலாவது பாடலாக நிகரே இல்லா தசர்வேசா, அந்த பாடலம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த பாடலம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஷேரன் அவங்க தொடர்ந்து துதி ஆராதனை நடத்துவார்கள். நம்ம இணைந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. தொங்கன் இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. தொங்கன் இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சேர்த்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணுமே கடவுள் அல்ல, கையின் சேர்த்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆவிதேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் மொழி பிரகாசா.
நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணு மாயையும் மறைந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே, இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். பாடுங்க எல்லாரும். கொந்தளித்திடும் மலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். அடங்கிடுமே அதட்டிடவே, அக்கறை நாமும் சேர்ந்திடவே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க எல்லாரும். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்றார், மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா. நல்ல கைகளை தட்டி எல்லாரும். திகழும் பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஆமென். ஹல்லேலூயா.
நிகரே இல்லாத சர்வேசா, அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. நம்மளுடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமேன். அவருக்கு நிகரே இல்லாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். அதே சிந்தையோடு அடுத்த பாடல், ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்மாவுக்கே. யாவரும் உற்சாகமாய் கைகளை தட்டி வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக பாடலாமா? ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவுக்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. எல்லாரும் இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினோம், நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினோம், நான் தள்ளிடுவேனோ. நல்ல கைகள் தட்டி எல்லாரும் தாங்கிடுவேனே நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனே நீதியின் கரத்தால். தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே.
ஆனந்தமாய் பாடுவேன். அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆசீர்வாதத்தின் தருகிறோம். ஆனந்தமாய் ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிபோல் வான் மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிபோல் வான் மழை நிறைக்குமே. சேத்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, சேத்திட சீயோனில் தேவனின் சந்நிதி. ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து. இயேசுவல்லால் ஆமென். இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. ஹல்லேலூயா. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. ஹல்லேலூயா. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிபோல் வான் நிறைக்குமே. சேத்திட சீயோனில் தேவனின் சன்னதி, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். அநேகர் அழுகையின் தாழ்வில் நடந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தரப்போகிறார். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த பாடலாக சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம் என்ற பாடலை யாவரும் உற்சாகமாக கைகளை தட்டி பாடலாம். தாங்குவார், அவரே
ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம். நல்ல கையில் தட்டி எல்லாரும் நல்ல உற்சாகமா கையில் தட்டி பாடுங்க எல்லாரும். செந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவளுக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவளுக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. பாடுங்க எல்லாரும். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சிந்தை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை விட்டு ஏன் கண்ணை அகற்றினேன், என்னை விட்டு ஏன் கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். என்னின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். என்னின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் நம்ம யாவரும் யாரோட சீஷர்கள்? இயேசுவின் சீஷர்கள். சீஷர்கள் யாரை போலவே இருக்கணும்? குருவை போலவே இருக்கணும். ஆமேன். எதை இழந்தாலும் அது அவரோட மகிமைக்கென்றே நாம் அதை என்ன பண்ணணும்? எண்ணிக்கொள்ளணும். ஆமேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடல், மான்கால்களை தந்திரையா மதில்களை தாண்டிடுவேன். இந்த மாதம் எவ்வளோ பெரிய மதில்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு மான் கால்களை தண்டு அதை தாண்டி செல்ல கிருபை செய்ய போகிறார். ஆமேன். விசுவாசத்தோட இந்த பாடலை பாடலாமா?
சேர்ந்து துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்து ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்து ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நித்தமாய் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நித்தம் சூழாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நித்தமாய் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நித்தம் சூழாமல் பாடுவேன் நன்றி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு மான் கால்கள் வேணும்? ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட இந்த பாட போறீங்க? ஆமென். ஆண்டவரே, என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுங்க. ஆபக்குக் 3:19 ஒருத்தர் வாசிங்க. இன்னொருவர் சங்கீதம் 18:33 வாசிங்க. சங்கீதம் 18:33, ஆபக்குக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வெறும் மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறார் சங்கீதம். ஆனா ஆபகுக்ல என்ன போட்டிருக்கு? கர்த்தராகிய ஆண்டவர் என் பெலன். அவர் நம்முடைய பெலனா இருந்தா மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு மான் கால்களை தந்து உயர் ஸ்தலங்களை நம்மளால நிற்க முடியும். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவர கர்த்தர் நம்மளுடைய பெலனா இருக்கணும். ஆமென். சரீர முயற்சியால முடியாது, எந்த மனுஷராலையும் முடியாது. நம் ஆண்டவர் கொடுக்குற பலனால மாத்திரம்தான் நம்மளால உயர் ஸ்தலங்களில் நிற்க முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மான்களை பற்றி தெரியும்? நான் தெரியல, நான் சொல்கிறேன். இன்னைக்கு வரையாடு, ஒரு சில காட்டு மான்களோட வெரைட்டி, கோவேறு கழுதை, அப்புறம் இந்த பனி சறுக்கான இடங்கள்ல இருக்கிற ஒரு மாடு, யாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சில மிருகங்களுக்கு பேர் இங்கிலீஷில் ஷியோர் ஃபுட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷியோர் ஃபுட்டர்ஸ் அப்படின்னா நிலையான நடை கொண்டவை, தடுமாறாமல் நடப்பவை, இல்லைனா சறுக்காத இல்லை வழுவாத பாதங்களை கொண்டவைன்னு அர்த்தம். ஷியோர் ஃபுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நிலையான நடை கொண்டவை, தடுமாறாமல் நடப்பவை, சறுக்காமல் இல்லைனா வழுவாத பாதங்களை கொண்டவை. என்னன்னா அது அந்த மலைப்பாங்கான இடத்துல பனி சறுக்கான இடங்களில் நிற்கும் போது அதோட காலு சறுக்காதான். நான் எதுவும் கதைலாம் சொல்லலை, இது உண்மையான சயின்ஸு. நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். அந்த மான்கள், ஒரு சில மான்கள் வரையாடு, அப்புறம் இந்த பனி சறுக்கான இடத்துல இருக்க யாக்குன்னு சொல்கிற ஒரு மாடு, அவைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கரடு முரடான மலை பாறைகள், ரொம்ப குறுகலான மலை ரோடு, அந்த வழியே இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல குதிச்சு ஃபாஸ்ட்டாக ஓடும். ஆனால் எங்கேயுமே அதோட கால்கள் என்ன பண்ணாது, சறுக்கி அதுங்க கீழே பள்ளத்தில் விழுறதோ பள்ளத்தாக்கில் விழுந்து அடிப்படுறதோ என்றைக்குமே நடந்ததே கிடையாது. நான் சொல்கிறது நம்பலன்னா நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள். இன்னும் சில இடங்களில் ஃபாரின்லலாம் பெரிய அணைகள், டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேம் செவுரு ரொம்ப சறுக்கலாக இருக்கும், ரொம்ப செங்குத்தான சறுக்கலாக இருக்கும். பாறைகளாக தான் அங்கங்கே கொஞ்சம் நிற்கிற மாதிரி இடம் இருக்கும். இந்த செங்குத்தான இந்த செவுருவில், இந்த டேம் செவுத்து மேலே இந்த மான்கள் ஏறி போய் அங்கே கொஞ்சோண்டு ஒழுகிற தண்ணியை போய் குடிச்சிக்கிட்டு இருக்கும், தண்ணி வராத நேரத்தில். அப்படிப்பட்ட கால்கள் ஆண்டவர் ஒரு மிருகத்துக்கு தரும்போது நமக்கு தரமாட்டாரா? ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கையில், எப்பேற்பட்ட போராட்டமான பிரச்சனையான வாழ்க்கை சூழ்நிலைகள் இருந்தாலும், மலைப்பாங்கான இடமா இருந்தாலும், பனி சறுக்குகளாக இருந்தாலும், பாறைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட எவ்வளோ செங்குத்தான செவுரு மதில் எல்லாத்தையும் தாண்டி செல்ல ஆண்டவர் இன்னைக்கு பலனை தள்ள போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு மான்களின் கால்கள் வேணும்? ஆபக்குக் அந்த 3:19 ஒரு வாட்டி போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம்.
ஹாபக்குக் 3:19 எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசித்துட்டு இன்னைக்கு விசுவாசத்தோட இன்னைக்கு எல்லாரும் மான்களின் பலத்தை பெற்றுக்கொண்டு கால்களில் பெற்றுக்கொண்டு நம்ம போக போறோம். ஆமென். வாசிக்கலாமா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களை உலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது எகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம். அங்க சங்கீதத்துல கர்த்தராகிய ஆண்டவர் என் பெலன்றது கிடையாது. ஆனா இங்க ஹாபக்குக் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் என் பெலன். அதுக்கு முந்தின வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒரு வறட்சியான காலத்துல எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது. வறட்சியான காலத்துல அப்போ சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில எதுவுமே இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த மாதிரி சூழ்நிலை ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், என்னை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய பாடு பிரச்சனையா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வியாதி பலவீனங்களா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு பலப்படுத்த போகிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம பாட போடுகிறோம். ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு யாவரும் சேர்ந்து ஹல்லேலூயா கைகளை தட்டி உற்சாகமா பாட போறோம். ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மள பலப்படுத்த போகிறார். தேவ ஆவியானவர் வந்து இருக்கிறார் இந்த மத்தியில. ஆமென். விசுவாசத்தோடு பாடலாமா? கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் நினைத்து பார்க்காத உயரங்கத்தாய் நித்தமும் நன்றி சொல்லே. மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கத்தாய் நித்தமும் நன்றி சொல்வே. செய்தவரே தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல்
சுகமானே புண்ணியரின் காயங்களா பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் வலக்கரம் தாங்கும் என்றார். ஆமென். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் வலக்கரம் தாங்கும் எல்லாரும் பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி இருக்கிறார். ஹalleluya. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆவியானவரோட பலத்தினாலே ஒவ்வொருவரும் இணைக்கட்டப்படுவீர்களாக. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். என்னை நிரப்பும் இயேசு தேவனே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தேவனே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே ஹalleluya. பேய்களை ஓட்டி நோய்களை தீர்க்கும் பலனே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. எல்லாரும் பாடலாமா? என்னை நிரப்பும் இந்த நிரப்பும் நல்ல வாயில திறந்து எல்லாம் என்னை நல்ல வாயில திறந்து பாடுங்க. எல்லா வாயில திறந்து தேவனே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசுவே. ஆவியானவர்களால மட்டும்தான் உங்களை பலப்படுத்த முடியும். விசுவாசத்தோட பாடலாமா? என்னை நிரப்பும் இயேசு தேவனே, ஹalleluya. உந்தன் ஆவியார். பின்னாளின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. ஹalleluya. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. ஹalleluya. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பாடுங்க எல்லாரும் வாயில திறந்து காற்றாக வீசிடுமே. நதியாக பாய்ந்திடுமே. ஹalleluya. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. தேவாவியானவர் காற்றாய் வீசிடுமே. ஜீவநதியாய் நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகள் பள்ளத்தாக்கிடு ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகள் பள்ளத்தாக்கிடு ஒரு சேனையை நான் காண்கிறேன். ஹalleluya. அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எல்லாவில நிரம்பி பாடுங்க எல்லாரும். எல்லாவில நிரம்பி பாடுங்க. மேல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் எல்லா அந்நிய பாஷை பேசி
நல்ல வாயில திறந்து விடுதலையோடு ஆராதிங்க. சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. கேளுங்க, ஆண்டவரை கேட்போமா? அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அல்லேலூயா. ரிபதரரரரரலதர் ஷிதரபலதரர். ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ரிபலரரரரலதரரரரரரரபலரரரபா. பின்மாரின் அபிஷேகம் பொழியப்படுவதாக. அல்லேலூயா. பலத்தினால் எங்களை இடை கட்டி மான்களின் கால்களை போல ஆக்குங்க ஆண்டவரே. ஷிதரபலஹலதரபரரரலதரரரலதரரரபா. ரிபலதரரஹலதரர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 
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாராவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறதே. ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க, ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வந்து நீர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சாட்சிகளாக மாற்றுங்க, சாட்சிகளாக மாற்றுங்க எங்களை ஆண்டவரே. சரீர பிரகாரமான பலனையும் தாங்க, ஆவிக்குரிய பலனையை தந்துருங்க ஆண்டவரே. தேவ ஆவினாலே உள்ளார்ந்த மனிதன் வல்லமையாய் பலப்படவும் வசனம் போடப்பட்டிருக்கு. எபேசியர் 3:16 உள்ளார்ந்த மனிதன், உங்க உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறாங்க? செத்து போன நிலைமையில இருக்கா? பலவீனப்பட்ட நிலைமையில இருக்கா? சுகவீனமான சூழ்நிலையில இருக்கா? இன்றைக்கு ஆவியானவர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரீர பிரகார பலன் வேற, அதையும் தேவன் தான் தருகிறார். நோய்களை குணமாக்கிறார், நமக்கு எல்லா சரீர பலவீனங்களும் நீக்கி போடுகிறார், சரீர பிரகாரமான பலனையும் தருகிறார். ஆனா உள்ளார்ந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படுறதுக்கு தேவனோட அபிஷேகம் நமக்கு தேவை. உள்ளார்ந்த மனிதன் பலப்பட்டாதான் நம்மளால இந்த சவால்களை சந்திக்க முடியும். எல்லா பிரச்சனை போராட்டத்தையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை செய்வார், நீடிய பொறுமையை தருவார். ஆண்டவரோடு இடைப்பட, ஆண்டவருக்குள்ளாக வளர, நம் பரலோகம் போய் சேர நம்ம உள்ளார்ந்த மனிதன் பலனா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எங்க உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துங்க, எங்க உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துங்க, எங்க உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துங்க. யாவரும் முழங்கால் படித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே எங்க மத்தியில இறங்கி வாங்க ஆண்டவரே. காலியான பாத்திரங்களை நிரப்புங்க ஆண்டவரே. செத்து போன நிலைமைகளை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்குள்ள வாங்க, எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. எங்க உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துங்க, சரீரத்துல ஒரு பலனை தந்துருங்க. வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எங்க கால்களை கர்த்தாவே மான்களின் கால்களை போல கர்த்தாவே பலப்படுத்துங்க ஆண்டவரே. சௌரப ஹரலா தரலா தபரலா தரர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 ர
சறுக்கலான பாதைகளில, மலைப்பாங்கான இடங்கள்ல, பனி சருவிகள்ல கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே மான்களை போல தாண்டி செல்ல பலனை தந்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரை பாதத்தை பிடிச்சு கெஞ்சுங்க. ஆண்டவரே எனக்கு ஆவியானவரே அபிஷேகத்தை தந்துருங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கெஞ்சுங்க. ஆண்டவரே ஆவியானவரே பலப்படுத்துங்க, ஆவியானவரே சகாயம் செய்யுங்க என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? ரீபாலா தரரரரரர. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர 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 பறக்குவாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே கொடுக்குறீங்களா? நீங்க உங்க இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே எதையுமே செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன ஆவினால நிரப்புங்க, ஆவினால நிரப்புங்க, ஆவினால நிரப்புங்க, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கன்னு உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கணும். உங்களோட நிலைமையை ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே பலன் இல்லை ஏசப்பா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நான் பாவத்துல சறுக்கி விழுந்துடுறேன், ரொம்ப கர்த்தாவே எல்லா பாவ சோதனைகளும் தாண்டி செல்ல முடியல, நான் பாவத்துல விழுந்து விழுந்து ஏந்திரிக்கிற ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. ஒவ்வொரு கர்த்தாவே போராட்ட பிரச்சனைகளை தாண்டி செல்ல எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த பாடல பாடலாமா? பலனும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்த சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளோ, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளோ. சொல்லலாமா? பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். மானின் கால்களைப் போல என் கால்களை பலப்படுத்தும், மானின் கால்களைப் போல என் கால்களை பலப்படுத்தும், நூனின் குமாரனைப் போல என்னையும் திடப்படுத்தும், நூனின் குமாரனைப் போல என்னையும் திடப்படுத்தும். பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலன் ஒன்றும் இல்லை தேவா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே பலனை தாங்க ஆண்டவரே, புது பலத்தால் என்னை இடை கட்டுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திரர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல்
என்ன சொல்லியிருக்கு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். ஆண்டவர் பலனான ஆவியை நமக்கு கொடுத்திருக்கார், பயமான ஆவி இல்லை. எல்லா பயத்தின் ஆவியை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறார். ஆவியானவர்கள் கொடுங்க, வந்த உடனே எல்லா பயத்தின் ஆவியை நீக்கி போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? ஆவியானவரே என்னோட வாங்க, என்னோட பயத்தின் ஆவி எல்லாத்தையும் நீக்கி போட்டு என்னை பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லா பயத்தையும் நீக்கி போடுங்க. எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து, கடன் பிரச்சனைகளை பார்த்து, நோய்களை பார்த்து, ஆண்டவரே என் எதிர்காலத்தை பார்த்து, ஆண்டவரே வருகிற பயத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்கு நீக்கி போடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பலத்தினால நீர் இடை கட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஆண்டவரே எல்லா சவால்களை ஜெயிக்க ஆண்டவரே நீர் அபிஷேகத்தை தந்தருங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பலவீனமான சூழ்நிலையில விசுவாச அறிக்கை செய்யணும், விசுவாச அறிக்கையை செய்யணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சோர்வான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை இந்த வசனத்தை எப்பொழுதும் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென். விசுவாசமாய் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு காரியத்துக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தந்த நல்ல அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட ஆராதனை உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பலத்தை தந்து ஆவியானவரே எங்களை பலப்படுத்தி மான்களின் கால்களை போல் ஆக்கி உயர் ஸ்தலங்களில் எங்களை கர்த்தாவே ஏறி கடக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு பலனை தாங்க, சகாயம் செய்யும் தேவனை எங்களுக்கு சகாயம் செய்யுங்க. எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீது எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக கர்த்தாவே நீதிமான்களாக காணப்பட எங்களை கர்த்தாவே ஒரு விஷயம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கருத்திலே கர்த்தாவே எல்லா பார்ட் ஆஃப் த சர்வீஸையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்ற ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேசம்லம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே.